2, 3, 4. Swaggy lady on the floor. I'm always chicken trendy cause my body love it. Prista. Prista Premium Women's Wear. Let your body love it. ஒத்தோட்டு முத்தையான ஒரு அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரன். உங்களுக்கு ஏன் ஒத்தோட்டு முத்தையன் பேர் வந்தது? நான் வாங்கினதே ஒத்த ஓட்டு தான்டா. முத்தையா வாகிய நான். ஆக ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறது இல்லை, திருந்துங்கடா. 2K பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகி தீரும். வெளிப்படையா இருக்கிறதெல்லாம் உண்மை ஆயிடும். உண்மை சில நேரம் வெளிப்படையாவும் இருக்கிறது இல்லை சார். நீ கேயா? பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. வாபாத்தியாரை படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வளருதா இல்லையா, எப்போ வரப்போகுது, இதெல்லாம் டார்க்காகவே இருந்தது கார்த்தி ரசிகர்களுக்கு. இன்றைக்கி அந்த லிரிக்கல் வீடியோ வந்தது மூலம் அந்த படம் விரைவில் வெளியாக போகுது அப்படின்னு தெரிவித்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா அவங்க பார்க்குறாங்க. ஒரு நல்ல கேப்புக்கு அப்புறம் வந்து திரும்பவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வெளியிட ஐடியா வச்சுருக்காங்க ஏதாவது? இல்லை சார், விடாமுயற்சி ஓடிக்கிட்டே இருக்கு. பல திரையரங்களை பாத்தீங்கன்னா இந்த புது படங்கள்லாம் ஒரு ஷோ இருக்கு, ஒரு ஷோ விடாமுயற்சி 3 ஷோ 4 ஷோ 2 ஷோ இப்படி பல தியேட்டர்ல தியேட்டர்ல ஓடி. நாங்க காதல் என்பது பொது உடைமைக்கு நான் நேத்து ஒரு நாள் ஃபுல்லா அவ்வளோ போராட்டம். எனக்கு சத்தியம் சொன்னாலும் ஒரு ஷோ கேட்டு போறேன். ஏன்னா இப்போ நான் பார்த்தேன் அர்ச்சனா கல்பாத்தி மேடம் வந்து அவங்க இன்டர்வியூல சொல்றாங்க, நாங்க டேபிள்லயே வந்து டிராகன் படத்துல நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ்லயே எங்களுடைய காஸ்ட் எடுத்துட்டோம், தியேட்டருக்கு வரதெல்லாம் எங்களுக்கு ப்ராஃபிட், அதாவது நான் தியேட்டருக்குலேயே ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் தாண்டிட்டோம், தியேட்டருக்கு வந்து எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டாக வரும், எவ்வளோ வரும்னு தெரியாது, வரது வரையும் எங்களுக்கு சந்தோஷன்றாங்களே, அதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கிற படங்களுக்கு தான் அது நடக்கும். தமிழ் சினிமா உலகத்தில் நம்ம நிறைய பேசுகிறோம், நம்ம 2 பேர் பேசுகிறோம். அன்றைக்கி ஒரு விதத்தில் சொல்லிடுறேன், நம்ம வந்து ட்ரெய்லர் எந்த அளவு முக்கியம் நம்ம பேசுறதில்ல. அன்றைக்கி வந்து இவர் ஸ்ரீ கால் பண்ணியிருந்தார், நம்ம 8 தொட்டாக்கள் டைரக்டர். நம்ம வந்து 3 BHK பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறோம். அவர் கால் பண்ணி சொன்னார், மாதிரி சார் உங்களுடைய வெல்கம் டு சினிமா திஸ் வீக். தேங்க்யூ சார். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொருத்தர் ட்ரெண்ட் செட்டராக இருப்பாங்க. இந்த சீசனில் வந்து ட்ரெண்ட் செட்டராக நான் தனுஷை பார்க்குறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்டுடைய படங்கள் ஒரு படம் இல்லை 2 படம், ஒரு படம் முடிஞ்சு தான் அடுத்த படமே அனௌன்ஸ் ஆகும். தனுஷ் தான் முதலாக 4-5 படங்கள் தொடர்ந்து லெஃப்ட் ரைட் சென்டர் சைன் பண்ணார். இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்த்தி, இன்னொரு பக்கம் ரவிமோகன், எல்லாம் அதர்வா 4-5 படங்கள், இப்படி எல்லா கதாநாயகர்களுமே எனக்கு தெரிஞ்சு 3-4 படம் 4-5 படம் கரெக்டாக. இது வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சரியான திட்டமிடுதலாக பார்க்குறேன். ஒரு படம் முடிஞ்சு அடுத்து எந்த ப்ரொடியூசர் கதை அப்படின்னு வெயிட் பண்ணுறதை விட அடுத்தடுத்து அவங்க வந்து தொடர்ந்து பயணம் செய்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதை. கண்டிப்பாக சார். நீங்கள் சூர்யா சாரும் அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அவரோட அடுத்தடுத்த படங்கள் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இண்டஸ்ட்ரிக்கே நல்லது சார். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் தனுஷ் சாருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க, அது இண்டஸ்ட்ரி மொத்தமும் இன்றைக்கி வந்து ரஜினி சார் 2 படம் வரப்போகுது, இந்த ஒரு ஹோப் கொடுக்குதுல்ல. இப்போது தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக நிறைய பெரிய படங்கள்லாம் வரப்போகுது நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் அப்படின்னு வரும்போதே ஒரு நம்பிக்கை வந்துடுது. அதை நான் கண்டிப்பாக வெல்கம் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் வந்து எதனால் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டேலண்ட்டுக்கு ஒரு வார் போயிட்டுருக்கு. ஒரு படம் ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல படத்தை கொடுத்தாங்கன்னா உடனே அவரை நம்ம சைன் பண்ணி நம்முடைய அடுத்த படமாக அவரை இது பண்ணிக்கணும், லாக் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் பல நடிகர்கிட்ட வந்துடுச்சு. இது உண்மையிலே நல்ல விஷயம். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு போர் தொழில் ஒரு படத்தை கொடுக்குறாருன்னா உடனே தனுஷ் அவர்கள் வந்து அந்த டைரக்டர் கூப்பிட்டு அடுத்து எனக்கு கதை இருக்கான்னு கேட்குறாரு, உடனே அவர் லாக் பண்ணிடுறாரு. அடுத்து பாருங்களேன், இப்போ வந்து ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்த உடனே ஒரு படம் பார்த்துட்டு அந்த டைரக்டர் அடுத்த படம் நீ சைன் பண்ணிவிடு அப்படின்னு உடனே சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது எந்த விதத்தில் அப்ரிசியேஷன்னா அந்த டைரக்டருக்கு ஒரு நம்பிக்கை, அதை விட சார் முதல் படம் எடுக்கிற பல பேருக்கு தான் நம்பிக்கை.
நான் ஒரு படம் இட்டு கொடுத்துட்டா போகிறோம், எனக்கு வந்து மிகப்பெரிய நடிகருக்கு வந்து கால் ஷீட் ஜஸ்ட் லைக் தட் எனக்கு என் படமே கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பல பேருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அடுத்தது படம் வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுறாங்க, ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆமாம் பல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரவி மோகன் அவர்களோட படம் பல ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அங்கே ஒரு சைடில் வேல்ஸ் இன்டர்நேஷனல் கார்த்தி சார் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் பண்ணுறாங்க, சூர்யா சாருக்கு ஒரு 3 பேர் பண்ணுறாங்கன்னா பல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இதனால் வாய்ப்பு கிடைக்குது இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரியாக இதை வெல்கம் பண்ணணும். இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இதை வச்சு பார்க்கும்போது தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குன்னு எடுத்துக்கிறதா? பெரிய நடிகர்கள் வந்து படங்கள்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு 10% தானே. அந்த 10% படங்கள் வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் 90% படங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. எதுக்குன்னா இன்னைக்கு காலேருந்து நான் இன்னைக்கு ஃப்ரைடே நம்ம பேசிட்டு இருக்கோம் சார், 9 திரைப்படங்கள் சார். நான் வந்து மனசு கஷ்டப்பட்டு நான் பேசுகிறேன். எப்படின்னா நான் வந்து ஒரு 4 வாரம் முன்னாடி சொன்னேன் எங்கள் 2 படம் வரப்போகுது, காதல் என்பது பொது உடைமை, எனக்கு 2K லவ் ஸ்டோரின்னு 1 மாதம் முன்னாடி பேசுகிறேன். 2 வாரம் முன்னாடி இன்னும் 2 படம் வருது. நான் எதிர்பார்த்தது தான். சரி 2 வாரம் முன்னாடி அவங்க அனௌன்ஸ் பண்ணது கரெக்ட். சரி ஓகே, 2 வாரம் முன்னாடி தான் டிசைட் பண்ணி அவங்களும் இதே டேட்டு வரணும்னு சொன்னாங்கன்னா ஓகே, ஒரு ஃபயர்ன்ற படம் இன்னொரு படம். திடீர்னு பார்த்தா 1 வாரம் முன்னாடி 5 படம், இன்னொரு 5 படம். இப்போ என்ன பேசிஸில் இவங்க வராங்க? நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் படம் வருதுன்னே சொல்ல மாட்டீங்க, அதுக்கான ஒரு குறைந்தபட்ச பப்ளிசிட்டி கூட பண்ண மாட்டீங்க. ஒரு எதிர்பார்ப்பை கொஞ்சம் 1%. நான் சொல்கிறது நீங்கள் 100% பண்ண முடியாது சார். 100% பண்ணனா பெரிய ஆர்டிஸ்ட் தான் வேணும். 1% பண்ணலாம்ல. ஓரளவு சினிமா ரசிகர்கள் மத்தியிலையாவது இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போது போல இருக்குது, இந்த படத்தை பார்க்கலாமே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கூட உருவாக்காமல் எதுக்கு இந்த 5 படங்கள் வருது? இந்த 5 படங்களும் சாதாரண பட்ஜெட் இல்லை. இது எல்லாமே 2-3 கோடி இல்லை 4 கோடி 6 கோடி. அதுவும் சில பேர் சொல்கிற பட்ஜெட்லாம் பார்த்தா எனக்கு தூக்கி வாரி போடுது. அவங்க சொல்கிறாங்க 5.5 கோடி செலவு பண்ணிட்டேன். நான் உண்மையிலே நம்பலை. என்னங்க 5.5 கோடியா, எப்படிங்க ஆச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, படம் பேர் சொல்ல வேணா, தயாரிப்பாளர் அப்செட் ஆவார், ஏன் சார் எங்களை போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சார் படங்களுக்கு நியாயமாக செலவு அவர் என்ன சொல்றாரு, ஃபாரின்ல ஷூட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு 5.5 கோடி ஆயிடுச்சுன்றாரு. எனக்கு உண்மையிலே வந்து 5.5 கோடி எப்படிங்க எடுப்பீங்க? எதுக்கு 1 வாரம் முன்னாடி டிசைட் பண்ணீங்க? இல்லை சார் இந்த டேட்டு விட்டா அது ஒரு டேட்டே இல்லைன்ற. ஏங்க ஒரு வருஷத்தில் இவ்வளோ டேட் இருக்குது. இப்போது 21ஆம் தேதி ஒரு டேட், 28 விட்டுருங்க, அது பிறகு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் 10th பிறகு வரலாமே. 10th வந்து 2 படம் வருது, ஓகே. அது பிறகு மார்ச்சில் இருக்குது டேட் இருக்குது, ஏப்ரல் 10th பிறகு இருக்குது. ஏன் வரக்கூடாது? ஏன் இப்படி 8 படத்தோடு வரீங்க அப்படின்னா 9 படம் இன்றைக்கி பேப்பர் ஆடு நம்ப மாட்டீங்க. அதில் மொத்தமாக 6 தான் ஆடே வந்துருக்குது. இன்னும் 3 படத்துக்கு ஆடே வர முடியல. நாளைக்கு தான் ஆடு வரும். அதில் வெற்றிகரமாக 2வது நாள் போட்டிருக்கோம். என்ன பேசிஸில் ஆடியன்ஸ் எப்படி உள்ளே வருவாங்க? ஃபஸ்ட்டு இந்த பேப்பரில் இத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் எப்படி அவங்க உள்ளே வருவாங்க? இதில் முக்கியமான விஷயம் விடாமுயற்சி. ஆமாம், விடாமுயற்சி ஓடிக்கிட்டே இருக்கு. 2வது பல திரையரங்களை பார்த்தீங்கன்னா இந்த புது படங்கள்லாம் ஒரு ஷோ இருக்கு, ஒரு ஷோ, விடாமுயற்சி 3 ஷோ 4 ஷோ 2 ஷோ இப்படி பல தேட்டரில் தேட்டரில் ஓடி. நாங்கள் எப்படி காதல் என்பது பொது உடைமைக்கு நான் நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக அவ்வளோ போராட்டம். எனக்கு சத்தியம் சினிமாவில் ஒரு ஷோ கேட்டு போராட்டிருந்தேன். ஏன்னா இந்த படம் சத்தியம் சினிமா நான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டிஜிட்டல் ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு, ட்ரெய்லர் ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு. அது நான் பெய்டு பப்ளிசிட்டி, அதாவது அவங்க ஃப்ரீயெல்லாம் போடல, நம்ம வந்து செலவு பண்ணி அங்கே ட்ரெய்லரை போட்டு இருக்கோம், ப்ளஸ் விஷுவல் எல்லா அந்த லாபிலெலாம் வரணும்னு பண்ணியிருக்கோம். ஆனால் கடைசியில் ஷோ கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் எல்லாத்தையும் நாங்கள் வந்து விடாமுயற்சிக்கு கண்டினியூ பண்ணோம், மெயின் ஸ்க்ரீனில் குடும்பஸ்தன் ஓடிட்டு இருக்கு. அது பிறகு எங்களுக்கு வந்து கேப்டன் அமெரிக்கா போட்டே ஆகணும், ஏன்னா ஹாலிவுட் படம், அது 4 ஷோ போட்டாகணும். ப்ளஸ் வந்து எங்களுக்கு தெலுங்குலேருந்து ஒரு படத்தை நாங்கள் கண்டிப்பாக போட்டாகணும், மலையாளத்தில் ஒரு படம் இருக்குது அதை போட்டாகணும், உங்களுதில் 9 படம் வருது, அதில் 8 படத்துக்கு ஒரு ஷோ கொடுத்தாகணும், ஒரு ஷோ. சில படங்களுக்கு 2 ஷோ கொடுக்கணும், ஏன்னா முக்கியமான படமாக வரும்போது 2 ஷோ கொடுக்கணும். எங்களால் பண்ண முடியாது சார், இந்த படத்துக்கு ஷோ இல்லை. உங்கள் படத்தை பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அடுத்த வாரம் கொடுக்குறோம். ஏங்க இந்த வாரமே எப்படி சமாளிக்க போகிறது தெரியல. என்ன இது எல்லாத்துக்கும் காரணம் 9 படம் போய் முற்றுத்தொட்டு தான். இப்போ ஒரு 4 படம் மட்டுமே போயிட்டு நம்ம சத்தியம் சினிமாவில் கேட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஷோவாவது கொடுப்பாங்களே, ஒரு ஷோவாவது கொடுப்பாங்களே. இப்படி தானும் அழிஞ்சு மற்றவங்களும் அழிக்கிறதா தமிழ் சினிமாவில் நடந்துட்டு இருக்கிறதா எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. இந்த 2 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நான் வந்து அனுபவத்தில் நான் பேசுகிறேன் சார். ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் என்னென்னா நம்மளை நாமளே வருத்திக்கிறது தான். இது யாரும் நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க, தீது நன்றும் பிறத்தர வர மாதிரி நம்மளை நாமளே சூனி வச்சுக்கிற மாதிரி தான் இங்கே திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் இயங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. நம்ம 10% படங்களை சொல்லவே இல்லை சார், அந்த 10% படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இப்போது நான் பார்த்தேன், அர்ச்சனா கல்பாத்தி மேடம் வந்து அவங்க இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, நாங்கள் டேபிள்லேயே வந்து டிராகன் படத்தில் நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ்லேயே எங்களுடைய காஸ்ட் எடுத்துட்டோம், தியேட்டரிக்கல் வரதெல்லாம் எங்களுக்கு ப்ராஃபிட்டு, அதாவது நான் தியேட்டரிக்கலே ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் தாண்டிட்டோம்,
தியேட்டர்கள் வந்து எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டாக வரும், எவ்வளோ வரும்னு தெரியாது, வரது வரையும் எங்களுக்கு சந்தோஷன்றாங்களே, அதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கிற படங்களுக்கு தான் அது நடக்கும். ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்ப்பு இருக்கிற படம் வரும்போது அது சக்ஸஸ் ஆகுது. அதுக்கு அவங்க தான் காரணம், அவங்க தான் லவ் டுடேன்னு ஒரு இட்டு கொடுத்தாங்க, அதனால அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்குது. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் எல்லா படமும் அப்படி இருக்காது இல்லை. 95% படங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் உருவாக்க முடியல, அவ்வளோ சிரமப்படுறோம், ஷோ கிடைக்கல. அவ்வளோ சிரமத்தில் எதுக்கு வதவதவதான் படங்கள் வருது? இப்போது 10% படங்கள் மட்டும் தான் எப்போவுமே ஜெயிச்சுட்டு போவோம்னா, அப்போ 90% படங்கள் வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னா அதுக்கு காரணமே தயாரிப்பாளர் தான். நீங்கள் 10% தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் ப்ளேமே பண்ணக்கூடாது. அவங்க கரெக்டாக போயிட்டு இருக்காங்க, அவங்க பாதையில் அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு, வணிக ரீதியிலையும் வெற்றி அடையுது. இந்த 90% தயாரிப்பாளர் மத்தியில் ஒரு ஒற்றுமை வேணும், ஒரு புரிதல் வேணும். நம்ம படங்களை வந்து இத்தனை படங்கள் வேண்டாம், 4 படம் போகிறோம், நிறுத்திக்கலாம், 4 படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, சரி ஓகேப்பா இன்னொரு வாரம் எப்போ இருக்குது அப்படின்லாம் பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கோஆப்ரேஷன் தாலே போகிறோம், இந்த இண்டஸ்ட்ரி பெட்டராக இருக்கும். ஆனால் அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு தான் கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் 1 ஜூன்லேருந்து. ஆமாம், நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியில் கூட பல பேர் கேரளா வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், கேரளாவில் தயாரிப்பாளர்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க, அந்தளவுக்கு ஒற்றுமை இங்கே இல்லாத இருக்கிறது தான் பிரச்சனைன்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேரளாலேயே அந்த ஒற்றுமை இல்லை அப்படின்றத உணர்த்துற மாதிரி பல பேருடைய அறிக்கை. ஆண்டனி பெரும்பாவூர் வந்து நம்முடைய சுரேஷ்வருக்கு எதிர்த்து பயங்கரமாக பேட்டி கொடுத்துருக்காரு. அது மாதிரி பல பேர், நடிகர் விநாயகன், இது மாதிரி நிறைய பேர் யாரை கேட்டு அப்படி அறிக்கை கொடுத்தாரு. அவருடைய தனிப்பட்ட கருத்தை அவர் சொல்லலாமே தவிர அசோசியேஷன் சார்பாக எப்படி சொல்லலாம்னு பெரிய போதம் அங்கே கிளம்பியிருக்கு. ஸோ இங்கே மாதிரி தான் அங்கேயும் இருக்காங்க, எல்லா தயாரிப்பாளரும் இந்த விஷயத்தில் ஒன்றா இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒற்றுமை இல்லாமல் இருப்பது ஒற்றுமையாக இருக்காங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, நீங்கள் பேசும்போதே ஸ்டேட்மெண்ட் வந்து மலையாள ப்ரொடியூசர் கவுன்சிலில் இஷ்யூ பண்ணிட்டாங்க. சுரேஷ் சொல்கிறது நாங்கள்லாம் சொல்கிறது தான் சொல்லிட்டாங்க. தே ஆர் என்டார்சிங் சுரேஷ் சொன்னது தான் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு 2 பக்கம் வந்துருச்சு. வந்து நடிகர்களுக்கு ஆதரவான கருத்தா ஆண்டனி பெரும்பாவூர் சொன்னதுனால பிருத்திவிராஜ் உட்பட பல நடிகர்கள் ஆண்டனி பெரும்பாவூருடைய அந்த ட்வீட் எடுத்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ தயாரிப்பாளர் சங்கமே, மலையாள தயாரிப்பாளர் சங்கமே என்ன சொல்லிட்டாங்க, அவர் சொன்னது தான் கரெக்டு, சுரேஷ்குமார் சொன்னது கரெக்டு, நாங்கள் ஜூன் 1 ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ மலையாள சினிமாவில் நடந்துட்டு இருக்கு, அதுதான் தமிழ் சினிமா நடந்துட்டு இருக்கு சார். ஒரு 10% படங்கள் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வகையில் நான் தியேட்டர்கள் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகிடுது, அவங்க ஜெயிச்சு வந்துடுறாங்க. 90% படங்கள் வந்து மாட்டிட்டு இருக்கு. அந்த 90% தயாரிப்பாளர்களும் டோட்டலாக மொத்தத்தையும் இழந்து போயிடுறாங்க. இதை காப்பாற்றணும். சேட்டலைட் டிஜிட்டல் வாங்க ஆளே இல்லை, படம் பெர்ஃபார்ம் பண்ணால் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணால் வாங்க ரெடியாக இருக்காங்க. அது கூட நீங்கள் எதிர்பார்த்த தொகை இல்லை, கரெக்ட். அவங்களாம் பார்த்து ஒரு தொகை சொல்லுவாங்க, அந்த தொகையாவது வந்ததேன்னு நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடணும். அதாவது ஓகேப்பா தப்பிச்சு வரையும் என்ன சொல்லுவாங்க, தலை தப்பிச்சது தம்பரான் புண்ணியன்ற மாதிரி ஏதோ கிடைச்சதா எஸ்கேப் ஆயிடுன்ற மாதிரி தான் நிலைமை வருதே தவிர நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான வெற்றிகள் கிடைக்க மாட்டேன்றது தான் இன்றைக்கி யதார்த்தமான நிலைமை தமிழ் சினிமாவில். பொதுவாகவே சினிமா உலகம் எப்படி ஒரு மோசமான பாதைக்கு இந்த ஓடிடியால் தள்ளப்படுது அப்படின்றத பற்றி ஸ்ரீதர் பிள்ளை ஒரு ட்வீட் போட்டிருந்தார். நீங்கள் பார்த்தேன். பட் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது அவங்களும் வாங்க மாட்டேங்கிறாங்க, படம் ரிலீஸ் ஆன பிறகு வெற்றி அடைஞ்சால் நான் வாங்குறேன்றாங்க. படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் நிஜமாகவே வெற்றி அடைஞ்சதுன்னா உடனடியாக அதுக்கு பைரேட்டட் வெர்ஷன் வந்துடுது. இந்த பைரேட்டட் வெர்ஷனை தாண்டி திரும்பி அது ஓடிடியில் விற்கும்போது ஏற்கனவே பைரேட்டில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, அதனால் அந்த வேலை கொடுக்க முடியாதுறாங்க. இப்படி பல சிக்கல்கள் இதில் இருக்கிறதுனால ஒரு படத்துக்கான பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் வந்து சினிமாவிலும் கொஞ்சம் வந்து ஆரோக்கியமாக செயல்பட வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக சார். தமிழ் சினிமா உலகத்தில் நம்ம நிறைய பேசுகிறோம், நம்ம 2 பேர் பேசுகிறோம். அன்றைக்கி ஒரு விதத்தில் சொல்லிடுறேன், நம்ம வந்து ட்ரெய்லர் எந்த அளவு முக்கியம் நம்ம பேசுறதில்ல. அன்றைக்கி வந்து இவர் ஸ்ரீ கால் பண்ணியிருந்தார், நம்ம 8 தொட்டாக்கள் டைரக்டர். நம்ம வந்து 3 BHK பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறோம். அவர் கால் பண்ணி சொன்னார், மாதிரி சார் உங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருந்தது சார், எங்கள் டீமுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, 3 BHK படம் வெகு விரைவில் நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சம்மர் கொண்டு வரணும்னு பார்க்குறோன்னு சொல்கிறார். இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது நம்ம ரீச் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம சின்சியராக அட்டென்ட் பண்ணுறோம். தயாரிப்பாளர்கள் புதுசாக படம் எடுக்க வரவங்களாம் ஒன்று தான் யோசிக்கணும், நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர்கிட்ட போய் உட்காருங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் சொன்னார், ஒரு டைரக்டர் சொன்னார், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னார், இது வித்துடலாம் அது வித்துடலாம் அப்படிலாம் நம்பாதீங்க. இங்கே படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்கிட்ட வந்து உட்காருங்க. வந்து உட்காந்துட்டு சார் கடந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன படம்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு, அந்த மாதிரி இந்த படம் வெற்றி அடையுமா, அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ, இந்த பட்ஜெட் நம்ம இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியுமா, இந்த பட்ஜெட்டில் பண்ணால் ஓடிடி வருவாங்களா, வரலைன்னா என்ன ஆகும், என் கதி என்ன ஆகும், இது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாறும், இப்படி பல விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு படத்தை ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை சார். பேஷனை வந்து யாரும் தடுக்கலை, இங்கே யாருமே யாரையும் தடுக்கலை. இது உங்களுடைய உலகம், உங்கள் காசு, படம் எடுக்கிறது யாரும் தடுக்கலை. ஆனால் இந்த ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் வந்து எந்த விதத்திலும் புலம்ப மாட்டீங்க.
ஐயோ எங்களை ஏமாற்றிட்டாங்க. இப்போ நான் ஒரு படத்தில் பேர் சொல்ல வேணாம், அந்த ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு காலையில் வந்து நான் படம் ரிலீஸ் டென்ஷனில் முடிச்சு உட்கார ஒரு இடத்துல உட்கார அவர் வந்துட்டார். சார் உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு பட்ஜெட்டை சொன்னார் சார் ஒரு படத்துக்கு. நான் சொன்னேன், என்னது எந்த படத்துக்கு சொல்கிறீங்க? இந்த படத்துக்கு 4.5 கோடி சார், சும்மா சொல்லாதீங்கண்ணா. இல்லை சார் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்லி நம்பிக்கை வச்சுட்டாரு, என்னை நம்ப வச்சுட்டார். 4.5 கோடி பண்ணால் அந்த படம் ஜெயிச்சிருந்து. கடைசியில் ஒன்றுமே வியாபாரம் ஆகலை சார், 4.5 கோடி எப்படி எடுக்கிறதே தெரியல எனக்கு அப்படின்னாரு. எங்க படமே எடுத்துட்டு கடைசியில் இப்போ என்கிட்ட வந்து உட்காந்து 4.5 கோடி எப்படி எடுக்கணும்னு சொன்னால் நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? நீங்கள் காம்பினேஷனே தப்பாக இருக்குது, இந்த காம்பினேஷனில் உங்களால் ரிகவரியே பண்ண முடியாது, ஏன் சொல்லி பண்ணிட்டீங்கன்னு. இல்லை சார் அப்போ தெரியாமல் போயிடுச்சுனாரு. இப்போ மட்டும் எப்படி தெரிஞ்சுது? இப்போ யாரோ ஃப்ரெண்டு மூலமாக கேட்டு எங்கிட்ட வந்து மீட் பண்ணணும்னு வந்துட்டீங்கல்ல. இது எங்கிட்ட இல்லை, யார்கிட்டயோ ஒருத்தர் போய் கேட்டிருந்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணுற ஒருத்தர்கிட்ட ஒரு முக்கியமான ஆளுகிட்ட போயிட்டு பேசினீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு வியாபாரம் பண்ணி தர முடியாது, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு டெசிஷன் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. உங்கள் பேஷனை யாரும் ஸ்டாப் பண்ணல. அது ஒரு புரிதல் வேணும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி விரும்புகிறேன் சார். எனி நியூ ப்ரொடியூசர் ஒரு 3 மாதம் ஸ்டடி பண்ணணும், எல்லார்ட்டையும் உட்காந்து பார்க்கணும், வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். இது மாதிரி யாரெல்லாம் வந்து ஓப்பனாக பேசுகிறாங்களோ அவங்களோட வீடியோ பார்த்துட்டு ஓகே இப்படி சொல்கிறாங்களா, நெகட்டிவாக சொல்ல ஆனால் காஷியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அப்போ நம்ம என்ன காஷியஸாக என்னென்ன படங்கள் என்னென்ன வசூல் பண்ணியிருக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் எடுத்தாவே தெரிஞ்சிடும் சார், தெரிஞ்சிடும். இப்போ நாங்கள் வந்து ட்ரேட் கைடில் பல விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம், எந்த படம் ஒர்க் ஆகிருக்கு, இது ஒர்க் ஆகலை எல்லாமே சொல்கிறோம். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போது 26 படங்கள் ஜெனரியில் வந்திருக்கு, அதில் ஒரு 2 படம் தான் தேரிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு ஒரு அச்சம் வரணும். ஐயோ என்னடா இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குது, அப்போ மீதி 24 படம் என்னாச்சு, அப்போ நம்ம அந்த படத்தில் போய் மாட்டிப்போமா, அப்போ எப்படி நம்ம வெளில வர போகிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்தாலே நல்ல ஒரு பெட்டரான திரைப்படங்கள் கமர்ஷியலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமர்ஷியலாக நான் சொல்கிறது கமர்ஷியல் படங்களில் கமர்ஷியலாக ப்ரொடியூசர் வெற்றி அடைறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாவாத்தியாரை படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வளருதா இல்லையா, எப்போ வரப்போகுது, இதெல்லாம் டார்க்காகவே இருந்தது கார்த்தி ரசிகர்களுக்கு. இன்றைக்கி அந்த லிரிக்கல் வீடியோ வந்தது மூலம் அந்த படம் விரைவில் வெளியாக போகுது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக அவங்க பார்க்குறாங்க. ஒரு நல்ல கேப்புக்கு அப்புறம் வந்து திரும்பவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வெளியிட ஐடியா வச்சுருக்காங்க ஏதாவது? இல்லை சார், டேட் எனக்கு தெரியாது. ஆனால் கார்த்தி சாரோட இன்டர்வியூ பார்த்தீங்களா சமீபத்தில் அந்த திருப்பதியில் சொல்லும்போது அடுத்ததாக வாவாத்தியார் வருதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனுடைய இதுதான் வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் நினைக்கிறேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கொண்டு வரணும். ஏன்னா கார்த்தி சார் என்ன சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன், இமீடியட்டாக கொண்டு வந்துடலாம், ஏப்ரல் மே மிஸ் பண்ண வேணாம், ஏன்னா அந்த சம்மர் சீசனை மிஸ் பண்ண வேணாம், அது வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் அதை நோக்கி தான் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் வெளியிடுறாங்கன்னு நான் பார்க்குறேன். மிஷ்கினை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மேடைக்கு அவர் வந்தார்னா பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. டிராகன் விழாவை பொறுத்த வரைக்கும் பேகண்ட் அந்த விழா முடிகிற வரைக்கும் பெரிய பரபரப்பே இல்லை. அஸ்வத் மாரிமுத்துவை பாராட்டினார், பிரதீப் ரங்கநாதனை பாராட்டினார், இந்த படத்துடைய தயாரிப்பாளரில் பாராட்டினார். இதுவே நடந்துகிட்டு இருந்தது. என்னடா ஒன்றுமே காணமென்னு போது கடைசியில் வச்சார் அந்த விட்டை, மிக விரைவிலேயே நான் சினிமா விட்டு விலக போகிறேன். எதனால் அப்படி ஒரு முடிவுக்கு அவர் போனார்னு தெரியல. எனக்கு நான் பார்த்தேன், ஃபுல் வீடியோ பார்த்தேன். அவர் ஃபோட்டோ காமிச்சாங்க, எல்லாரை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னும் போது சொன்னார், எல்லாரை பற்றியும் விதவிதமான பொறுக்கிகள்னாரு. ஆமாம், எல்லாரையும் வந்து ஆளால் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னார், வந்து மோசமான ஆளுங்க இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில், ஒரு சில நல்லவர்கள் மட்டும் இருக்கிற இண்டஸ்ட்ரியில், இந்த இண்டஸ்ட்ரிட்டு வெகு விரைவில் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு இதில் அந்த ஒரு கருத்தில் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். மோசமான ஆளுங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். அதாவது ஒரு சில பேர் தான் மோசமான ஆளுங்க, நான் அப்படி தான் சொல்வேன். பல பேர், அந்த ஒரு சில பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியும் இருப்பாங்க சார். இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் தீதும் நன்றும் பேர் தரவா திருப்பி நான் சொல்ல வரேன். இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் நம்ம வாயை மூடிக்கிட்டு யாரையும் ஹர்ட் பண்ணலைன்னா யாரும் நம்மளை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளை கண்டு கூட மாட்டாங்க சார். நான் வந்து இவ்வளோ பேசுகிறேன் இவ்வளோ பண்ணேன்னா என்னை யாருமே வந்து கோச்சிக்க மாட்டாங்க. நான் நம்ம ஹர்ட் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்மளை எல்லாம் லைக் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் நம்மளை வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்லா இது பண்ணி தரீங்கன்னு. நம்மளுக்கு வச்சுக்கிற ஆப்புதானே தவிர நீங்கள் வந்து யாருமே நம்மளை வந்து தீது பண்ணணும் இங்கே யாருமே கிடையாது. இப்போது என்னோட 2 படம் வருதுன்னு வச்சுங்களேன், சேலஞ்சு எனக்கு வந்து ஆடியன்ஸ் கூட தான் அண்ட் கிரிட்டிக்ஸ் கூட தான். எனக்கு இண்டஸ்ட்ரியில் யாரும் என்ன எதிர்ப்பு இல்லை. இப்போ 2 படம் தனஞ்சயன் இப்படி கொண்டு வரலான்னு யாரும் எழுந்து நின்று தனஞ்சயனை வந்து ஸ்டாப் பண்ண நினைக்கல, தனஞ்சயனுக்கு பாதிப்பு பண்ண நினைக்கல. ஓகேங்களா, எல்லாருமே நல்லவங்க. நான் என்னை பொறுத்தவரையும் 98% நல்லவங்க தான். அவங்க எல்லாருமே நல்லவங்க. என்ன அர்த்தம்னா அந்த 2% கெட்டவங்க கிடையாது. 2% ஏதோ ஒரு நம்ம பேரில் கோபம் இருக்கலாம், நம்ம பேரில் ஒரு எதிர்ப்பு இருக்கலாம், அப்படி தான் இருக்கலாம். 98% பீப்புள் வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாருல, பாவம் ரொம்ப ஓடுறாரு, இந்த வயசுல ஓடிட்டு நிறைய வேலை செய்கிறாரு, அப்படி தான் நினைப்பாங்களே தவிர நீங்கள் அழியணும் ஒழிஞ்சு போகணும் அப்படின்னு 98% நினைக்க மாட்டாங்க. அப்போது இந்த இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு அவர் சொல்கிற கருத்துக்கு இங்கே எல்லாருமே பரவாயில்ல நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்களாக இருக்க இண்டஸ்ட்ரியில் நம்மளும் நல்லவங்களாக இருக்கணும் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லலாம். நம்மளும் நல்லவங்களாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இல்லைன்னா நம்மளை இந்த இண்டஸ்ட்ரி ஒதுக்கி வச்சிடும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு தீதாக எதை பண்ணாலும் நம்மளை ஒதுக்கி வச்சிருன்றது என்னுடைய பர்சனல். நம்ம யாருக்கு தீது பண்ணாத வரையும் இந்த இண்டஸ்ட்ரி நம்மளை கண்டிப்பாக இன்க்ளூசிவாக வச்சுருக்கோம், நம்ம கூடவே தான் இருப்போம். இன்றைக்கி ஒரு உதாரணம் உங்களே வச்சு சொல்ல சார், பெருமைக்காக சொல்ல, இன்றைக்கி 50 வருஷமாக நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன காரணம்? இந்த இண்டஸ்ட்ரியில்
நீங்கள் நல்லவராக பல பேருக்கு நல்லது பண்ணிட்டு பல பேரோட ட்ராவல் பண்ணிட்டு யாரையும் காயப்படுத்தாமல் அவங்களோட ட்ராவல் பண்ண தொட்டு தான் 50 வருஷமாக நிலைச்சு நின்று இத்தனை இன்டர்வியூ நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கூடும்போதெல்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னா நான் உட்பட எல்லாரும் வரணும்னா என்ன காரணம்? நீங்கள் என்ன பணம் கொடுத்தா வர வைக்கிறீங்க? இல்லை பேமெண்ட்டுக்காக வராங்களா? அன்பில் தான் வராங்க. உங்கள் அன்புக்காக ஏன் வராங்க சார்? 50 வருடமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுன்னு தெரியுமா? அந்த ரிலேஷன்ஷிப்பும் அன்பு தான். இதுதான் சினிமா. நீங்கள் எவ்வளோ அன்பை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தொழில் மற்றவங்க பேரில் நல்ல விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, மற்றவங்களுக்கு நல்லவங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மிஷ்கின் சார் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற மனிதர்கள்லாம் கெட்டவங்களாக இருக்கலாம், ஆனால் 98% பீப்புள் எல்லாமே நல்லவங்க தான் இருக்காங்க உங்களை சுற்றி. நான் உட்பட நீங்கள்லாம் நல்லவங்களாக நீங்கள் இருக்கணும். நிறைய சினிமாக்கள் கொண்டு வரணும் ஆசைப்பட்றேன். நம்ம கடந்த எபிசோடில் நான் வந்து ட்ரெயின் படத்தை பற்றியே சொன்னேன். அவ்வளோ இன்டராக்ஷனாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ பிரமாதமான இயக்குனர். அவர் தொடர்ந்து படங்கள் பண்ணோம். நீங்கள் சினிமா விட்டு போனாலாம் நினைக்காதீங்க மிஷ்கின் சார், உங்களை யாரும் விடமாட்டோம். நீங்கள் தொடர்ந்து சினிமா பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே உங்களை சுற்றி நல்லவங்க தான் இருக்கும். ஏதோ நடந்து போச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு விஷயம், அதை மறந்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை மறந்தாச்சு. நானே லாஸ்ட் சொன்னேன், சார் அது விட்டுருங்க சார், அது ஏதோ சொன்னார், அது முடிஞ்சிருச்சு, அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு எல்லாம் மறந்துடணும் அப்படின்னு நானே தான் சொன்னேன். அது மாதிரி எல்லாரும் மறந்துட்டாங்க. நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு காயப்பட வேணாம். விட்டுட்டு அடுத்த கட்டம் போங்க. அதை விட்டுட்டு அடுத்த படம் என்னன்னு நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த படத்துக்கு வந்துருங்க. அப்படி தான் நான் சொல்வேன். இட்லி கடை, குட் பை அக்லி 2 படத்தில் ஏதாவது ஒரு படம் தள்ளி போகும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 2 படமும் வருது போல இருக்க. ராகுல் சொல்லிட்டாரு 10th தான் வருதுன்றார். 10th ஏப்ரல் தான் வருது, நான் 9th ப்ரீமியர் பண்றேன்றார். முதல் முறையா தமிழ்நாடு ஃபுல்லா ப்ரீமியர் பண்றேன்றார். இதுவரை ப்ரீமியர் பண்ணதே இல்லை சார். வித்தியாசமான படமாக இருக்கணும் அப்படின்னு தான் அஜித் வந்து விடாமுயற்சியை இது மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணார். ஆனாலும் இப்போ விமர்சகர்களுடைய போக்கும் பார்த்தாலும் ரசிகர்கள் போக்கும் பார்த்தா அஜித் ஒரு ரெகுலர் கமர்ஷியல் படத்தை கொடுத்துருக்கணுமோ அப்படின்னு தோணுது. நான் நம்ம லெட்ஸ் நிகழ்ச்சியில் கூட அதை தான் சொல்லியிருந்தேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக இருக்குன்னு அஜித் நினச்சிருந்தா கூட இப்போ அவர் இருக்கிற மார்க்கெட்டுக்கும் அந்த உயரத்துக்கும் பார்த்தீங்கன்னா அஜித்துடைய ரசிகர்கள் என்ன மாதிரியான படத்தை எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி படத்தை அவர் கொடுத்துருந்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணம் கரெக்டு. அது இப்போ வந்து குட் பேட் அக்லியில் நிறைவேறும் கண்டிப்பாக. குட் பேட் அக்லி அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும் சார். பாஸ்கர் பாஸ்கர் மாதிரியே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெய்லர் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுக்கிட்டு இருக்கு. ஒன்று தனுஷுடைய நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம், இன்னொன்று டிராகன். பயங்கர எனர்ஜிட்டிக்கான ட்ரெய்லர் சார். இன்ஃபேக்ட் வந்து அஸ்வத் நான் நம்பவே இல்லை. ஏன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.